லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, மீண்டும் நான் சொல்கிறேன், தேவதூதன் அறிவித்த செய்தியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பின் நேரத்தில் இது 2வது செய்தி. முதல் செய்தி மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த செய்தி நிறைவேறினது, ஒரு குமாரனை பெற்றார்கள். அவள் பெற்ற பிறகு இந்த செய்தி, இந்த இரட்சகர் அப்படின்ற ஒரு செய்தி பெறுவதற்கு முன்பதாக யோசேப்புக்கு சொப்பனத்தில் அறிவிக்கப்பட்டது. இயேசு பிறந்தபோது தேவதூதர்களால் மந்தை மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கவே முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கவே முடியாது. ஆனால் அப்படி பெரிய சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியலன்றது தான் அன்றைக்கு மக்களுடைய உள்ளத்தில் ஒரு சந்தேக கேள்வி. ஏன் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உள்ளத்தில் இல்லை, ஒரு கவலையாகவே குழப்பமாக லைஃப்லாம் போயிட்டுருக்குது. மிகப்பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தினா, பிரச்சனை இல்லாமல் மனுஷன் இருக்கணுமே, மனுஷன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு. என்ன செய்தினா, இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்போ நம்ம சொன்ன பாருங்கள், இரட்சகர் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வருகிறது தான் இரட்சகர். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக இளம்பிள்ளை வாரத்தினால பிறக்கப்படுற குழந்தைகள்லாம் அப்படியே குழந்தையிலே ஊனமுற்றவர்களாக பிறந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு மருத்துவர் அதற்கான ஒரு ஊசியை கண்டுபிடிச்சி, ஒரு சொட்டு மருந்தை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இளம்பிள்ளை வாதம் தடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய ஊசிகள்லாம் போடுறாங்க, அம்மா ஊசி போடுறாங்க, இந்த மஞ்சள் காமாலை வருவான்னு சொல்லி ஊசி போடுறாங்க. ஏன் ஊசிலாம் போடுறோன்னா, குழந்தை பருவத்திலே பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக போடுறாங்க. அவங்க ஒரு ரட்சகர்னா இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை மக்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் கடந்த ஒரு சில வருடங்களுக்காக இந்த கொரோனா வியாதியில் மக்கள் கொத்து கொத்தாக மடிஞ்சு போனாங்க. மிகப்பெரிய ஆட்கள்லாம் கூட உயிரிழந்து போனாங்க. காப்பாற்றுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. மாஸ்கெல்லாம் போட்டோம், டிஸ்டன்ஸ் கீப் பண்ணோம், என்னென்னோ பண்ணோம். மக்களை தடுக்க முடியல, அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. அப்போ அந்த நேரத்தில் ஒருத்தர் கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடிச்சி மக்களுக்கு கொடுத்து, மக்கள்லாம் போய் அந்த கொரோனா ஊசி போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவங்க சரீரத்தில் அந்த கொரோனா வைரஸ் தாக்குதல் இல்லை. அதில் ஒரு மக்களை காப்பாற்றிட்டார். நம்முடைய இந்திய தேசம் பிரிட்டிஷ்காரங்கிட்ட, ஆங்கிலேயர்கிட்ட அடிமையாக இருந்தது. இப்போ இதை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு ரட்சகர் தேவைப்பட்டார். காந்தியடிகளும் சுபாஷ் சந்திர போஸும் அவங்க என்ன பண்ணாங்க, போராடி அப்படி நாட்டை காப்பாற்றினார்கள், மீட்டெடுத்தார்கள். ரட்சகர்னா ஒரு பிரச்சனை வெளியே கொண்டு வருகிறார். இப்போ மோசே ஆரோன் ஒரு ரட்சகர், யோசுவான்ற பேருக்கே ரட்சகர் அர்த்தமா. 40 வருஷம் எகிப்து தேசத்து மக்களை அடிமைத்தின் வெளியே கொண்டு வந்தவர். இப்போ இயேசு ரட்சகர்னாலும் அவர் எந்த விதத்தில் ரட்சகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலங்காலமாக மக்கள் பலதரப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறாங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஆணி வேராக இருக்கிறது பாவம் என்கிறதான ஒரு பிரச்சனை. பாவம் என்பது ஏற்கனவே சொன்ன பாருங்க, மக்கள் திருடுவதோ, கொலை செய்வதோ, விபச்சாரம் பண்ணுவதோ, அக்கிரமங்கள் செய்வதோ, அநியாயங்கள் செய்வதோ, கொள்ளையடிப்பதோ பாவம் அல்ல, அது பாவ செயல். பாவம் வேற, பாவ செயல்ன்றது வேற. பாவ செயலே இல்லைன்னா அவன் பாவி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பாவ செயலே இல்லைனாலும் அவன் பாவியாகவே இருக்கிறான். பாவி என்று சொன்னால் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்ட நிலையிலே மக்கள் இருப்பதற்கு பேர் தான் பாவிகள். ஆதாம் வழியாக பிறக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் இப்படிப்பட்ட நிலையிலே தான் பிறக்கிறார்கள். அப்போ எல்லா மக்களும் பாவிகளாகவே இருக்கிறார்கள். முதல் மனுஷனாக ஆதாம் உண்டாக்கும் போது அவனை தேவன் பாவியாக உண்டாக்கவில்லை. நம்ம எப்படி நம்முடைய உற்றார் உறவினர்களிடத்திலும் நண்பர்களிடத்திலும் பணியாற்றுகிற, குடியிருக்கிற, பயணம் செய்கிற மக்களிடத்திலும் பேசி பழகி
நட்பு பாராட்டுகிறோமோ அதே போல் தேவனிடத்திலே பேசி பழகி சஞ்சரிக்கக்கூடிய நிலையிலே முதல் மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டாக்கினார். அவங்க தேவனோடு பேசி பழகி சஞ்சரிக்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தை மீறினதுனால ஆதாம் ஒன்றும் பெருசாக கொலை பண்ணல, விபச்சாரம் பண்ணல, நியாயம் பண்ணல. தேவனுடைய வார்த்தை மீறினால என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுக்கும் அவர்களுக்குள்ள உறவு துண்டிக்கப்பட்டுச்சு. ஆதாம் வழியாக பிறக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் இப்படி தேவனுக்கும் அவர்களுக்குள்ள உறவு துண்டிக்கப்பட்டவர்களாகவே இந்த பூமியிலே பிறக்கிறார்கள். இப்படி பிறக்கிறதுனால அவர் எல்லோருமே பாவிகளாக இருக்கிறார்கள். நல்லவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள். இது சொன்ன மக்களுக்கு புரியாது பாருங்க. ஒரு கொய்யா மரத்தில் கொய்யா பழமே காய்க்கலாம் கூட அது கொய்யா மரம் தான். அது பழம் காய்க்கிறது விஷயம் கிடையாது. அது மரம் கொய்யா மரம் தான். அதே போல் மனுஷன் பாவம் செய்கிறான் செய்யலன்றது மேட்ரு கிடையாது. அவன் பாவம் செஞ்சாலும் பாவி தான், பாவம் செய்யலாலும் பாவி தான். பாவினா தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு இழந்த நிலையிலே உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மக்களும் பிறக்கிறார்கள். அதனால் அவங்க மேலே எல்லாம் சாபமும் இருக்குது அவங்க வாழ்க்கையில். இப்போ இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டா மனுஷன் சந்தோஷம் அடைஞ்சிடறான். சிலருக்கு ஏற்கனவே சொன்னது போல் வேலை வெட்டி இல்லாத மக்களுக்கு திடீர்னு வேலை கட்டிடுச்சுனாக்கா வியாதின்ற பிரச்சனை சிக்கினா சந்தோஷம் போயிடுது அவங்களுக்கு. குடும்பத்தில் பிரச்சனை சிக்கினா சந்தோஷம் அவங்களுக்கு போயிடுது. வியாதியில் இருக்கிற மனுஷன் சுகம் அடைஞ்சிட்டான்னாக்கா தரித்திரத்தை சிக்கினா சந்தோஷம் போயிடுது. ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஆணி வேறாக ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னாக்கா பாவம் என்கிறதான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்த்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இந்த ரட்சகர் எப்படிப்பட்ட ரட்சகர்னா, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இன்னைக்கு உறவு இல்லை. அந்த உறவை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே இந்த பூமியிலே ரட்சகராய் பிறந்தார். ஏன் அவர் பிறக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பாவிகளாக இருக்கிறாங்க. எந்த ஒரு மனிதனும் தானாக இந்த பாவத்திலிருந்து வெளிவருவதற்கான முயற்சியை எடுக்க முடியாது. அந்த முயற்சி வீண் முயற்சியாகிவிடும். ஏன்னால் அவன் பாவியாக இருக்கிறான். பாவியாக இருக்கிற ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து தன்னையும் காப்பாற்றிக்க முடியாது, மற்றவனையும் காப்பாற்ற முடியாது. எல்லாருமே பாவிகள். பாவமே இல்லாத ஒருத்தர் தான் மனுஷனுடைய பிரச்சனைக்கு, பாவம் என்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணணும். ஆகவே தான் தேவன் மட்டுமே பாவம் இல்லாதவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியிலே மனிதனாக பிறந்தார். அந்த நாளை தான் கிறிஸ்மஸ் நாள் என்று அறிவித்திருக்கிறோம். இந்த உலகம் அறிந்திருக்கிறது. அவர் எதற்காக பிறந்தார்னா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி. இந்த குட் நியூஸ் இது. எல்லா ஜனமும் பாவியாக இருக்கிறாங்க. நல்லவனும் பாவியாக இருக்கிறான், கெட்டவனும் பாவியாக இருக்கிறான், ஏழையும் பாவியாக இருக்கிறான், பணக்காரனும் பாவியாக இருக்கிறான், படித்தவனும் பாவியாக இருக்கிறான், பாமரனும் பாவியாக இருக்கிறான், சின்னவனும் பாவியாக இருக்கிறான், பெரியவனும் பாவியாக இருக்கிறான். எல்லா மனிதனுமே ஒட்டுமொத்த ஜனங்களுமே பாவியாக இருக்கிறான். இன்றைக்கு ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கலாம், ஆனால் செத்தா நரகத்துக்கு போய்டுவான். அவன் பாவியாக இருக்கிறான். நித்திய வாழ்க்கையாமல் எழுந்து வந்த பூமியில் அவன் நல்ல வாழ்க்கை வாழலாம். மரிச்சதுக்கப்புறம் நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்குது. அவன் பாவியாக இருந்தாலும் நித்திய வாழ்க்கை அவன் எழுந்து போவான். இந்த பூமியில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் மனுஷன் பாவியாக இருந்தாலும் சாபம் அவன் மேலே இருக்குது. அப்படியே மரிச்சாலும் அவன் நித்திய வாழ்க்கை இழந்து போவான். ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் சேர்த்து ஒரே தீர்வாக தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமியில் அனுப்பினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் செய்த இந்த செயல்தான் பாவ நிவாரண செயலாக இருக்கிறது. அந்த செய்தி தான் இங்கே அறிவித்தாங்க. மத்தேயு 1:21-22 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த ரட்சகர் யாருனாக்கா ஏதோ வியாதியிலிருந்து மட்டும் கொண்டு வருவர் கிடையாது. இந்த வியாதி, தரித்திரம், இழப்பு, ஏமாற்றம், தோல்வி, மக்களுடைய வாழ்க்கையில் வர அனைத்து பிரச்சனைக்கும் காரணமே இந்த பாவம் தாங்க. இந்த பாவத்தை மனுஷனால ஒன்றும் பண்ண முடியல. ஸ்டாப் பண்ணி பார்த்தாலும் பாவியாக தான் இருக்கிறான். செஞ்சாலும் பாவி, செய்யலாலும் பாவி தான். பாவத்தை செஞ்சாலும் அவன் பாவி, பாவத்தை செய்யலாலும் அவன் பாவி தான். இந்த பாவம் என்ற பிரச்சனை சால்வ் பண்ணுறது அவன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் அவன் வேலைன்னா வெளியே வரவே முடியும். ஆக தான் இந்த பாவம்ங்கிற பிரச்சனையை பாவம் இல்லாத ஒருவர் தான் சரி பண்ண முடியும். பாவம் இல்லாத ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், அவர் கடவுள். ஏன்னா பைபிள் நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஒருத்தம் கூட நீதிமான் கிடையாது, எல்லாருமே பாவிகளாக இருக்கிறாங்க. அதெல்லாம் பாவமே இல்லாத தேவாதி தேவன் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்துக்காக சாபத்துக்காக சில ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிரோடு கூட எழுந்தார். நம்ம என்ன சொன்னோம் இல்லையா, அது ஒரு 3 கேள்வி உள்ளத்தில் தேங்கி நிற்குதுன்னு சொல்லி. இந்த மிகுந்த சந்தோஷம் சொன்னால், இந்த ரட்சகரையும் மனுஷன் பாவம் செஞ்ச உடனே வரலை.
அப்பயே வந்து காப்பாற்றிருந்தா 4000 வருஷம் மக்கள் வாழ்ந்து செத்துட்டாங்களே, அவங்களாம் பாவிகளே செத்துருக்குறாங்களே, அவங்களாம் அந்த பூமியில் நல்லா வாழ்ந்துருப்பாங்களே அப்படின்னு உலகத்தில் ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சரி 4000 வருஷம் கழிச்சு இந்த ரட்சகர் பிறந்திருந்தாலும் அதுக்கப்புறம் 2000 வருஷம் ஓடிடுச்சு இயேசு பிறந்ததுக்கப்புறம். அந்த 2000 வருஷத்தில் கூட ரட்சிக்கப்பட்டவருடைய சதவீதம் 10% தானே இருக்குது. ஏன் அதிகமான மக்கள் இன்னும் ரட்சிக்கப்பட்டு இந்த ரட்சகர் அவங்களுக்கு வாழ்க்கையில் அந்த பிரச்சனை கொண்டு வர முடியாமல் போயிடுச்சு, ஏன் ரட்சிக்கப்பட மக்கள் போயிட்டாங்கன்றது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, அப்படியே குறைந்த சதவீதத்தில் ரட்சிக்கப்பட்டிருந்தும் அவர்கள் வாழ்க்கையில் கூட மிகுந்த சந்தோஷம் இல்லையே. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கள பலதரப்பட்ட பிரச்சனையில், கவலையில், குழப்பத்தில் தான் அவங்க இருக்கிறாங்களே. ஏன் மிகுந்த சந்தோஷம்னா அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும், அதானே மிகுந்த சந்தோஷம். மிகுந்த சந்தோஷம் வாழ்க்கையில் இல்லையே, பிரச்சனை அறிகிறதுன்னு சொல்லி உள்ளத்தில் ஒரு கேள்வி அப்படியே தேங்கி நிற்குது. இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லிட்டா இந்த மிகுந்த சந்தோஷத்தை நம் அளவில்லாமல் பெற்று அனுபவிக்கலாம் வாழ்க்கையில். மற்றவர்களுக்கும் அதை சரியாக நம்ம சொல்ல முடியும். இப்போ முதல் கேள்வி என்னென்னு பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஏன் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வரவில்லை? இயேசு கிறிஸ்து ஏன் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் மனுஷன் பாவம் செய்கிறான். இப்போ ரட்சகர் வர என்ன வந்திருக்கணும்? பாவம் செஞ்ச உடனே வந்திருக்கணும். மக்கள்லாம் செத்ததுக்கப்புறம் கொரோனா ஊசி கண்டுபிடிக்கணும், எந்த யூஸும் கிடையாது. அதே போல் மனுஷன் பாவம் செஞ்சு 4000 வருஷம் மக்கள் பாவத்தில் செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரட்சகர் வந்திருக்கிறாரு. இப்போ 4000 வருஷம் மக்களுடைய வாழ்க்கையில் நாசமாக போச்சு. என்ன பண்ணுறது? மக்களுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வியாக எழும்புது. அநேக மக்களுடைய உள்ளத்தில் இருக்குது. அது இன்றைக்கு அதுக்கு பதிலாக அந்த தேவ செய்தி இருக்க போகிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு பதில் என்னென்னா, மனிதன் தான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்ளவில்லை. அதான் பிரச்சனை. மனுஷன் தான் ஒரு பாவி என்பதை ஆதியாகமம் 4 வந்திருப்பார் இயேசு. டைரெக்டாக பாவம் செஞ்ச உடனே வர ஆதாம் கிட்ட, நான் விளக்கின விருட்சத்துக்கு நீ புசிச்சாயான். அவன் என்ன சொல்லியிருந்தான் தெரியுமா? ஆண்டவரே பாவம் செஞ்சுட்டேன்ப்பா, புசிச்சிட்டேன், நான் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லியிருந்தா மேட்ரு அப்பவும் முடிஞ்சிட்டு. ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வார்த்தையை மீறி இதை புசிச்சிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே நான் மன்னிங்க நம்ம சொல்லியிருந்தேன்னா 4000 வருஷம் வீணாயிருக்காது. அவன் தன் பாவின்றது ஒத்துக்கவே இல்லை பாருங்க. அவன் என்ன சொன்னான்? தேவரே எனக்கு தந்த ஸ்திரீயானவள் எனக்கு விருட்சத்தின் கனியை கொடுத்தால் நான் புசிச்சேன். ஏன் மேலே தப்பு இல்லைப்பா, நீ கொடுத்த மனைவி எனக்கு அதை கொடுத்தா நான் சாப்பிட்டேன், தப்பு ஊமல் தான் சொல்ல வரான். சரி, அங்கே போகிறார் ரெண்டாவது. ஏன்னா இந்த வார்த்தையை சொல்லும் போது ஏவல் உருவாக்கப்படலை. அதுக்கப்புறம் தான் ஏவல் உருவாக்கப்பட்ட. ஆதாம் தான் சொல்லியிருக்கணும், இது புசிக்கும் நாள் நீ சாகவே சாவா, இது புசியாதிருங்கள் சொல்லி ஆதாம் கிட்ட சொன்னார். ஆதாம் சொல்லியிருக்கணும். சரி, இவளாவது ஒழுங்காக இருக்கலாம், ஒத்துக்கிறாளான்னு போய் கேட்டாக்கா, ஏவல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் இதை யாருமே தன் தப்பை ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. யாருமே தப்பை ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அன்றைக்கே யாராவது ஒருத்தர் வந்து அந்த பாவத்துக்கு பொறுப்பெடுத்துக்குன்னு, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னால் தான் அந்த பிரச்சனை வந்தது, இப்போ முற்றிலுமாக உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்குறேன், என்னை ரட்சியும் ஆண்டவர்னு சொல்லியிருந்தாங்கன்னா அன்றைக்கே பிரச்சனை சால்வ் ஆகிட்டு. ஆதாமும் அதை ஒத்துக்கிற நிலையில் இல்லை, ஏவாலும் அதை ஒத்துக்கிற நிலையில் இல்லை. இப்போ அடுத்தது ஸ்டெப்பு என்னன்னாக்கா, பிசாசுக்கிட்ட போகிறாரு. அவன் மனதிலும் போகிறது கிடையாது, அவனுக்காக சிலுவையில் மறிக்க போகிறதும் கிடையாது. ஆனால் அவனுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவான், ஸ்திரீயின் வித்தாக மேசியா வருவார். அதான் முதல் குழந்தை பெற்ற உடனே ஏவாளுக்கு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், என் வயிற்று அந்த ஒரு குழந்தை பிறந்த பிரச்சனை காப்பாற்றிடுன்னு சொல்லிட்டு அந்த நினைப்பில் சொல்கிறான், கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன். கட்சியில் அவன் தான் முதல் உலகாரன் ஆனான். கர்த்தரால் ஒரு குமாரனை உங்களுக்கு ஆண்டவர் சொன்னார். அவன் தான் புதுட்டாம் பொழுது நினச்சி அந்த சந்தோஷம் வந்துடுச்சு. கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன். அப்போ முதல் கொலகாரன் யார்? அந்த காயின் தான் முதல்ல கொலகாரனாகவே மாறிட்டான். ஏன்னா இந்த ஆதாமுடைய ஜீன் அப்படி இருந்ததுனால யாருமே தன் பாவத்தை ஒத்துக்கிற ஸ்டேஜில் இல்லை. அதனால தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். எது கொடுத்து? இவ்வளோ எத்தனை வருஷம் வச்சுன்னா அது 4000 வருஷம் இப்படிலாம் மனுஷன் பாவியாக இருக்கிறான்றதை அவனுக்கு உணர்த்தி காட்டுறது தான் நியாயப்பிரமாணத்தை. வர அவனை பாவத்தை வெளியே கொண்டு வரக்கூடிய வல்லமோ நியாயப்பிரமாணத்துக்கு கிடையாது. அவன் பாவி என்பதை அவனுக்கு சுட்டி காண்பிக்கும். ஒரு ஸ்கேனிங் மிஷின் மாதிரி. ஸ்கேனிங் மிஷின் உள்ளே போயிட்டு வந்தாக்கா என்னென்ன சரீரத்தில் வியாதி இருக்குன்றதை அந்த ரிப்போர்ட்டு புட்டு வச்சிடும். மிஷின் சுகமாக்காது, டாக்டர்கிட்ட தான் போகணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு. நியாயப்பிரமாணம் ஒரு ஸ்கேனிங் மிஷின் மாதிரி தான். சரி, நீ எதுவுமே இல்லைன்னு நல்ல மாதிரி சொல்கிற, நீ பாவின்றதை ஒத்துக்கிற மாதிரி தெரியல, இப்போது
மோசையின் காலத்துக்கு பிறகு நியாயப்பிரமாணத்தை கொடுத்துருன்னு சொல்லி நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணி அதில் 9 ஃபாலோ பண்ணி 1 தவறுனாலும் 10 தவறுனா மாதிரி கணக்கு. அப்போ யாராலுமே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. அவங்க பாவின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒரு வழியே கிடையாது. இதுக்கு 4000 வருஷம் ஓடிடுச்சு. அன்றைக்கே அவங்க அதை ஒத்துக்கிருந்தானாக்கா அந்த பிரச்சனையே கிடையாது. முதல் கேள்விக்கு பதில். 2வது கேள்வி, சரி அப்படி இருந்தும் 4000 வருஷம் கழிச்சு இயேசு வந்துட்டாருன்னு சொல்கிறீங்க. இயேசு வந்ததுக்கப்புறமாவது எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணுமே. இயேசு வந்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிரோடு எழுந்தார். அதுக்கப்புறமாவது மக்கள் வந்து இந்த கேள்வி கேட்டு இப்போவாது பாவியில் உணர்ந்த மக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கணுமே. இப்போ அது அதிகம் நடந்த மாதிரி தெரியும். ஒரு 10% மக்களுக்குள்ள தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற மாதிரி தெரியுது. மீதி மக்கள்லாம் வந்து ரட்சிக்கப்படாமலாம் இருக்கிறாங்க. ஏன் அதிக சதவீதத்தினர் மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை, ரட்சகரை ஏற்றுக்கொள்ள அப்படின்ற ஒரு கேள்வி உள்ளத்தில் இருக்குது. மனுஷனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவன் பாவின்னு ஒத்துக்கிற நிலையிலுக்கு வந்துட்டான். 2வது என்ன பிரச்சனை தெரியுமா, இந்த ஆதாமை வேலை செஞ்சு அதே தப்பு தான் இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த பாவத்தினால் இருக்கிற பாதிப்பு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. தான் நிர்வாணிகளை உணர்ந்துட்டாங்க. அதே போல் இன்றைக்கி மனுஷன் தான் தோல்வி அடைந்தவன், தன் வாழ்க்கையிலே சாபம் இருக்கிறது, எனக்கு ஒரு பாவம் என்கிற பிரச்சனை இருக்கிறது என்பதை மனுஷன் உணரக்கூடிய நிலையில் இருக்கிறான். அடுக்கடுக்கான இழப்புகள் வருகிறது, ஏமாற்றங்கள் வருகிறது, தோல்விகள் வருகிறது என்பதை உணரக்கூடிய நிலையில் அவன் இருக்கிறான். அப்படி அவன் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா அவனா ஒரு ஸ்டெப் எடுத்துடுறான். இந்த ரட்சகர் சொல்கிற அந்த தீர்வை அவன் ஏற்றுக்கொள்றது இல்லை, அவனா ஒரு ஸ்டெப் எடுத்துடுறான். என்ன ஸ்டெப் எடுத்துறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்றைக்கி எப்படி ஆதாம் ஏவாளும் இந்த நிர்வாணத்தை மூடுறதுக்கு அத்தி இலைகள் எடுத்து தச்சு ட்ரெஸ்ஸாக போட்டுட்டாங்களோ, அதே போல் இன்றைக்கு மனிதன் தன்னுடைய சுயநீதியிலே நிற்கிறான். நான் நல்லவனாக இருந்தான், நான் கரெக்டாக இருந்தான், நான் யோகியனாக இருந்தான், நான் எந்த தீங்கும் செய்யாமல் இருந்தான், எந்த பாவமும் செய்யாமல் இருந்தால் என் பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு பாவ நிவாரணமே ஆகிடும் அப்படின்னு சொல்லி மனுஷன் என்ன பண்ண தெரியுமா, இந்த பிரச்சனைக்கு அவனாக ஏதாகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்கிற முயற்சியிலே அவன் இறங்கிவிட்டான். இதைத்தான் மதம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. மதம் சொன்னால் மனுஷனுடைய பாவம் என்கிற பிரச்சனைக்கு மனுஷன் எடுக்கிற ஒரு ஸ்டெப்புக்கு பேர் தான் மதம். எல்லா மதத்துலேயும் அது சொல்கிறாங்க பாருங்கள். மனுஷன் எவ்வளோ நல்லவனாக இருக்கணும், எவ்வளோ யோக்கியமாக இருக்கணும், எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், எவ்வளோ உண்மையாக இருக்கணும், எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும், எவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை உடுத்தணும், எதை உடுத்தக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி ஒழுக்க நெறிமுறைகளை அவன் கற்றுக்கொண்டாலும் அது பிரச்சனை சால்விட நினைக்கிறான். அதுக்கு பேர் மதம். அதுன்னு சொன்னால் கடவுளுடைய உறவை சம்பாதிப்பதற்கு மனுஷன் இருக்கிற முயற்சி, சுயமுயற்சி. அதை பைபிளில் சுயநீதினு சொல்லுது, வெளி உலகத்தில் அதை சுயமுயற்சின்னு சொல்கிறோம். இதை மனுஷன் எடுக்கிறான். ஆனால் தேவன் அன்றைக்கே சொன்னார், இந்த அத்தியிலவும் நிர்வாணத்தை மூட போகிறது இல்லைப்பா, அது ஒரு முறை உட்காந்து எழுந்தாலே அது கிழிஞ்சிடும். நான் உன் நிர்வாணத்தை மூடுறதுக்கு ஒன்று வச்சுட்டேன். என்ன தெரியுமா, முதலாக தோல், ஒரு உயிரை கொண்டாதான் தோல் எடுக்க முடியும். எதுவுமே தோலாக தேவன் உண்டாக்கலை, மிருகமாக தான் தேவன் உண்டாக்குனார். அன்றைக்கு பாவம் செய்தது ஆதாம், அன்றைக்கு அவனுக்காக ஒரு மிருகம் கொல்லப்பட்டது. அதே போல் பாவிகளாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக தேவன் தன்னுடைய குமாரனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய குமாரனை பாவமாக்கினார். தன்னுடைய குமாரன் மேலே எல்லா சாபத்தையும் அவர் சுமத்தினார். அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த ரத்தம் சொட்ட சொட்ட தோலோடு உனக்கு உடுத்துகிறேன். இதை காண்பிக்க தெரியுமா, பாவம் செய்தது நீ, உனக்காக கொல்லப்பட்டது ஒரு மிருகம். அதேபோல் பாவியாக இருக்கிற நீ உன்னுடைய சுயமுயற்சியில் நீதிமானாக முடியாது. உன்னுடைய பாவத்துக்கு நியாயமான தண்டனை கொடுத்தாகணும். அவர் தேவன் இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுமே. தண்டனையும் குடிக்கணும், மன்னிக்கவும் மன்னிக்கணும். மன்னிச்சிட்டா தண்டனை தேவையில்லை, தண்டிச்சா மன்னிப்பு தேவையில்லை. மன்னிச்சிட்டா தண்டனை தேவையில்லை. அப்போது ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட் இல்லை. தண்டனையும் கொடுக்கணும், மன்னிப்போம் கொடுங்க. எப்படி கொடுக்குறது? அதுக்கு ஒரே ஒரு வழி தான், தான் சிலுவை. இப்போ நான் என் மேலே ஊட்பட்ட பாவம் இருக்குது, நான் சிலுவை நோக்கி ஓடி வரேன். என்னுடைய பாவத்துக்கான தண்டனை இயேசு கொடுக்கப்பட்டது. அவர் என்னை மன்னித்திருக்கிறார். இந்த பாவத்துக்கான தண்டனை எனக்கு பதிலாக இயேசுவுக்கு, அதாவது தண்டிப்பும் அங்கே நடந்திருக்கிறது, மன்னிப்பும் அங்கே நடந்திருக்கிறது. சிலுவையில் ரெண்டுத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று தண்டனை இல்லை மன்னிப்பு. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று குத்தாலும் ஒன்று தவறும். தண்டிச்சா அன்பு இல்லாமல் போயிடும், மன்னிச்சா நீதி இல்லாமல் போயிடும். தண்டிச்சா அன்பு இல்லாமல் போயிடும். தண்டனை குத்துட்டார், அவர்கிட்ட அன்பு கிடையாது. மன்னிச்சிட்டார், அது சரியில்லைங்க, அவன் அவ்வளோ கொலை பண்ணிக்கிறான், அவன் எப்படிங்க மன்னிச்சு விடலாம்? அவர் இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணிக்கிறான், எப்படிங்க அவனை மன்னிச்சு விடலாம்? அவர் நீதி கிடையாதுங்க. அப்போ எல்லாரும் தப்புன்னு ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஒருத்தர் அப்படி மன்னிச்சு விட்டா மற்றவங்க என்ன கதை ஆகுது? அப்போது மன்னிச்சா
நீதி கிடையாது. தண்டிச்சா அன்பு கிடையாது. இப்படி போனால் அப்படி வரும், அப்படி போனால் இப்படி வரும். மன்னிச்சு விட்டா நீதி கிடையாது. தப்பு பண்ண தண்டிக்கணும், அதான் நீதி. தண்டிச்சா அன்பு கிடையாது. தப்பு பண்ணணும், மன்னிக்கணும், அதான் அன்பு. கல்வாரி சிலுவிலே இரண்டையும் நீங்கள் பார்க்கலாம். அங்கே நீங்கள் மன்னிப்பையும் பார்க்கலாம், நீங்கள் அன்பையும். எவ்வளோ பேர் பாவியாக இருந்தாலும் சரி, அவன் தான் நின்ட்டான், ஆண்டவரே நீ பாவிதான்பா, உன் நியாயமை தண்டனை கொடுத்து தான் ஆகணும். அந்த தண்டனை உனக்கு போல என் குமாரனை கொடுத்துட்டேன். உனக்கு போலாம் என் குமாரனுக்கு உன் மேலே இருக்கிற எல்லா சாபத்தையும், எல்லா வியாதி என்கிற சாபத்தையும், பாவத்தினால் வருகிற வியாதி என்கிற சாபத்தையும், எல்லா கடன் பிரச்சனைங்கிற சாபத்தையும், எல்லா மனதில் வருகிற பாரங்கள், குழப்பங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள், வியாதிகள்ங்கிற சாபத்தையும் எல்லாம் தூக்கி என்னுடைய குமாரன் மேலே நான் சுமத்திட்டேன். இப்போ உன நான் விடுதலை ஆக்குறேன். மூணாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னாக்கா, அப்படி இருந்தும் ஏன் கடந்த 2 ஆண்டுகளாக மக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படலைனாக்கா, எல்லோருமே இந்த ரட்சகரையும் ரட்சிப்பையும் நிராகரித்து சுயநீதியில் நிற்கிறார்கள். ரட்சகரையும் ரட்சிப்பையும் மனுஷன் மதத்தின் அடிப்படையில் இறங்கிட்டான். என் பிரச்சனை நாளே சால்வ் பண்ணிக்கிறான்னு போகிறான். நான் ஏதாவது பண்ணிக்கிறேன், அதான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. மூணாவது கேள்வி, இப்போ முக்கியமான கேள்வி. சரி, அப்படியே சிலர் ரட்சிக்கப்பட்டிருந்தும் ஏன் ரட்சிக்கப்பட்ட எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிகுந்த சந்தோஷம் இல்லை? அப்படியே சிலர் ரட்சிக்கப்பட்டிருந்தும் ஏன் ரட்சிக்கப்படுகிற என்னுடைய வாழ்க்கையில் என்ன கிடையாது? மிகுந்த சந்தோஷம் இல்லை. நீதிமானுக்கு ஒரு ரட்சிப்பு இருக்குது. என்ன இருக்குது? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதனும் பாவியும் எங்கே? ரட்சிக்கப்பட்ட எல்லாம் பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிறீங்க. நீங்கள் பாவத்திலேருந்து வெளியே வந்திருக்கிறீங்க, உள்ளே வந்துட்டீங்க என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே. இப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து நீங்கள் அனுபவிக்கணும். அது என்ன பண்ணணும்? முதல்ல அதை கற்றுக்கணும், எப்படி எல்லாம் லாஸ்ட் பார்த்து எடுக்கிறதுன்றது. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துடணும். முதல்ல இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எப்படி எடுக்கிறது. என் பிரச்சனைக்கு எல்லாம் தீர்விங்க தானே இருக்குது. முதலாவதுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. முதல்ல இந்த பிரச்சனை வெளிவரத்துக்கு என்ன வழி, அதை முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா எல்லாருக்கும் மக்களுக்கு எடுத்து நம்ம அதை சொல்லணும். இப்போ 3 கேள்விங்க பதில் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் சுருக்கமாக சில காலத்தை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ரட்சகர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்த்தோம், ஏன் ரட்சகர் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வரலனாக்கா, பாவத்தை ஒத்துக்கொள்ளாத நிலையில் மனுஷன் இருப்பதனாலே ரட்சகர் வரவில்லை. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் தன் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள நிலைக்கு வந்துட்டான். ஆனால் அவன் இந்த பாவத்துக்கான பரிகாரம், பாவம் இல்லாத ஒருவர் இயேசு, அதை தவிர அவர் பரிகாரமே இல்லை. அதை திட்டவட்டமாக அறிவித்தோம். அதை ஏற்றுக்கொள்ள அவன் மறுக்கிறான், அவன் அதை நிராகரிக்கிறான். ஆகவே அவனுக்கு அந்த ரட்சிப்பு கிட்டாமல் போகிறது. மூன்றாவது, ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே என் மிகுந்த சந்தோஷம் இல்லை என்று பார்ப்போமானால், நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது சொன்னால் நீதிமான சில சத்தியங்கள் அறிஞ்சு கொள்ளணும். அறிந்து கொள்ளாமல் போகும்போது அவன் வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள் அவன் அனுபவிக்க முடியாமல் போகிறது. சரி, இதை ரட்சிக்கப்படாத மக்கள் வாழ்க்கையில் ரட்சிப்படனாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட நீதிமான வாழ்க்கையில் உபத்திரவம், துன்பம், பலதரப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நான் வெளிவந்தாலும் சரி, இதுக்கு இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. முதல்ல யாரும் தானாக ரட்சிக்கப்பட முடியாது. நான் தான் நம்ம சுவிசேஷம் அறிவித்தாலும் தானாக ஒரு 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த ரட்சிப்பு முதல்ல கர்த்தருது. ரெண்டாவது, இந்த ரட்சிப்பில் அவருடைய பங்கு ஒன்றுக்குது, நம்முடைய பங்கு ஒன்றுக்குது. அவருடைய பங்கு ஒன்றுக்குது, நம்முடைய பங்கு ஒன்று இருக்குது. இப்போ ரட்சிப்பு கர்த்தருடையது. சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாக இருக்கீங்க. என் ரட்சிப்பு வரவும். ஏசாயா 51:8. பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். அங்கே ரட்சிப்பு அவர்தான் சொல்கிறார். சங்கீதம் 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்போ ரட்சிப்பு யாருது? ஒரு ஊழியக்காரன் போய் மல்லுக்கட்டி சுவிசேஷத்தை அறிவித்தாலும் எங்கள் மக்கள் சிலத்தை ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு யாருடையது? ஒரு மனுஷன் போய் இன்னொரு மனுஷன் ரட்சிக்க முடியாது. சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஆனால் நான் ரட்சகர் இல்லை. சுவிசேஷத்தை என்னை கர்த்தர் பயன்படுத்துகிறார் உங்களை ரட்சிக்கும்படியாக. அப்போ ரட்சிப்பு கர்த்தருடையது. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 12-13 வாசிக்கிறேன் பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ
அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரட்சிப்பு கர்த்தருடையது. சரி, ஃபஸ்ட்டு ரட்சிப்பு கர்த்தர் தான் ரட்சிக்கிறாரு. ரட்சிக்கிறாரா? கண்டிப்பாக ரட்சிக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படுறதும் சத்தியத்தை அறிகிற அறிவு அறியத்துக்கும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த ரட்சிப்பில் அவருடைய பாட்டு என்ன, நம்முடைய பாட்டு என்ன, இதான் இன்னைக்கு கிறிஸ்மஸ் சீசன் நம்ம சொல்லி முடிக்க போகிறோம். ரட்சிப்பில் அவருடைய பங்கு என்ன, நம்முடைய பங்கு என்ன. முதல்ல அவருடைய பங்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரட்சிப்பு அப்படின்றத நிர்ணயிச்சதே அவர் தான். அது தேவனுடைய சித்தம். ஃபர்ஸ்ட் யோவான் 3:16-17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவு உலகத்திலே அன்பு கொண்டார். அவருடைய பங்கு என்ன தெரியுமா? தன்னுடைய குமாரனை எல்லாருடைய பாவத்துக்கு பரிகாரமாக இந்த பூமியில் அனுப்பினார். அதன் அவசியம் மிகப்பெரிய பங்கு. அந்த குமாரன் இந்த பூமியிலே வந்த நாளை தான் கிறிஸ்மஸ் என்று நாம் கொண்டாடுகிறோம். அவர் ஏந்திரமா வந்தார்? எல்லா பிரச்சனைக்கும் எல்லாரோட பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்கிறது மனுஷனால் தீர்க்க முடியாத இந்த பாவம் என்கிற பிரச்சனை. இந்த பாவத்திலிருந்து மக்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு ரட்சகர் ஒருவர் வருவாரானால் அவர் பாவமே இல்லாத ஒருவராக இருக்க வேண்டும். பாவமே இல்லாத ஒருவர் கூட இந்த பூமியில கிடையவே கிடையாது. கடவுள் மட்டுமே பாவம் இல்லாத கடவுள் மனிதனாக வந்தார். குமார் நண்பர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே. இரண்டாவது அவருடைய பங்கு இயேசுவின் சிலுவை மரணம் தான் இந்த பாவத்துக்கு நிவாரணமாக. எதுவும் நிவாரணமாக இல்லை. மனுஷனுடைய யோகியதான் வாழுது, நல்லவனாக வாழுது, 4 பேர் தான தர்மம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, தன்னுடைய செல்வத்தெல்லாம் வாரி வாரி கொடுக்குறது, ஈயரும்புக்கு துரோகம் பண்ணாமல் வாழுது, யாருக்கும் எந்த விதமான கெடுதல் செய்யாமல் வாழுது, 4 பேருக்கு முடிஞ்சால் நல்லதே செய்யுது. இப்படி அறநெறி கொள்கைகள்லாம் ஃபாலோ பண்ணி அது மக்களை ரசிக்கணும்னு நினைக்கிறான். தன்னை நான் ரசிக்க போகிறதே கிடையாது. நல்லவனாக வாழ்ந்து செத்து நரகத்துக்கு போயிடுவான். அவன் நல்லவனாக வாழ்ந்து செத்து அவன் பாவியாக இருக்கிறான். ரொம்ப முக்கியம். இந்த பாவத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தாகணும், தண்டிச்சாகணும். அதான் சிலுவை. ஏசாயா 53:2-5 வரை இளங்கிளைகளைப் போலவும், ரெண்டாவது இயேசு கிறிஸ்து சிலுவை பண்ணதுக்கு நான் வசந்த வாசிக்கிறேன். இளங்கிளைகளைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விற்று நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமல் போனோம். மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மிருதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தினால் அவன் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தெல்லாம் இயேசு சிலுவையிலே தன்மையில் ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனை அனுபவித்தார். அவருடைய சிலுவை மரணம் தான் பாவம் என்கிற பிரச்சனைக்கு தீர்வு. கலாத்தியர் 3:13-14 மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நியாயப்பிரமாணம் சொல்லுது நீ பாவின்னு, அதனால உங்களை எல்லாம் சாபம் இருக்குதுன்னு. இப்போ இந்த நியாயப்பிரமாணம் அவனை பாவின்னு சொல்லுது. அந்த பாவத்துக்கான தண்டனை இயேசு சிலுவையில் அனுபவித்து விட்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். நியாயப்பிரமாண நாட்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவன் அவன். நியாயப்பிரமாணம் இல்லாத நாட்களுக்கு முன்னாடி தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டவன். இந்த நியாயப்பிரமாணம் ஏன் கொடுத்தனா, நீ பாவின்னு ஒத்துக்க மாட்டேற, இதை கொடுத்தா ஒத்துக்க முடியும் உன்னால். அதனால் 4000 வருஷம் வேஸ்ட்டாக ஓடிடுச்சு. இப்போ பாவின்ற ஒத்துக்கிற ஸ்டேஜில் வந்துட்ட. ஆனால் நீ சுயநீதியில் நிற்கிற, சுயமுயற்சியில் உடைய இந்த பாவன்ற பிரச்சனை டீல் பண்ண நினைக்கிறேன். அதில் நீ தோல்வி அடைஞ்சு போயிடுவேன். எப்படி ஆதாம ஏவாலும் அத்தியை தரிச்சு ட்ரெஸ்ஸாக நிர்வாணத்தை மூணு நினைச்சாலும் தோல்வி அடைஞ்சு போயிட்டாங்களோ, அதுபோல் தோல்வி அடைஞ்சு போயிடுவேன். உனக்காக பாவமில்லாத ஒருவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும், கொல்லப்பட வேண்டும். உன்னுடைய பாவத்துக்கான தண்டனை எல்லாம் எடுத்து அவர் மேல் சுமத்த வேண்டும். அவர் என்னுடைய நேசகுமாரன், அவர் சிலுவையிலே உனக்காக கொடுத்தேன். நம்முடைய எல்லாருக்காகவும் தேவன் தன்னுடைய குமாரனை சிலுவையிலே கொடுத்தார். அப்போ முதல் கர்த்தருடைய சித்தம் இந்த பாவத்தை வெளியே கொண்டு வருது. அதுக்கான பரிகாரம் அவருடைய சிலுவை மரணத்தை தவிர அவர் பரிகாரமே கிடையாது. சரி, நடந்துச்சு, எல்லாம் நடந்துருமா? சிலுவையில் இயேசு மரிச்ச மக்கள் ரட்சிக்கப்படல. மூணாவது ஒரு காரியத்தை அனுப்புகிறார். இந்த நற்செய்தியை உங்களிடத்திலே அவர் அனுப்புகிறார். அதான் இன்னைக்கு கிறிஸ்மஸ் நாளில் நம்ம நற்செய்தி அறிவிக்கிறேன்னு சொல்கிறோம். நற்செய்தியை ஒவ்வொரு மக்களும் தேவனே அனுப்புகிறார். ரோமர் 10:13-15 வாசிக்கிறோம். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள எவனும் ரட்சிக்கப்படுவான். எப்படி ரட்சிக்கப்படுவான்? அவர் விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்?
அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. தேவனே சுவிசேஷர்களை, ஊழியக்காரர்களை அவர் வாயிலே வார்த்தையை வைத்து, இந்த வார்த்தை தான் மக்களை ரட்சிக்கிறது, வார்த்தை தான் வானத்தை பூமி உண்டாக்கினது, இந்த வார்த்தை மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டு இந்த பூமியிலே வார்த்தை மாம்சமானது, இயேசுவை வந்தார், இந்த வார்த்தைக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு மக்களை ரட்சிக்கிறது, இந்த வார்த்தை ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு சுகத்தை அனுப்புகிற வார்த்தையாக மக்களை சுகமாக்குறது, இந்த வார்த்தை மக்களுடைய வாழ்க்கையில் இருக்க தோல்வியை நீக்கி வெற்றி கொண்டு வருது. உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, நாச மோசமோ, நிர்வாணமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகளை முற்றும் ஜெயங்குருளாக இருக்கிறோம். இந்த வார்த்தை மக்கள் வாழ்க்கையில விடுதலை கொண்டு வருகிறது. வார்த்தை அனுப்புறாரு அவர். 3 ஸ்டெப் தேவனுடைய பங்கு. முதல்ல எல்லாம் ரட்சிக்க பண்ண அவர் சித்தம் வச்சுட்டாரு. 2வது அதுக்கான தன் குமாரனை அனுப்பிச்சிட்டாரு. 3வது அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சேகத்துக்கு ஊழியக்காரில் அனுப்பிச்சிட்டாரு. இது கர்த்தருடைய பங்கு. இப்போ மனுஷனுடைய பங்கு என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, தன்னுடைய சுயநிதியில் நிற்கிறத விட்டுட்டு தான் பாவி என்பதை மனதார ஒத்துக்கொண்டால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதை அன்றைக்கி ஆதாம் செய்யாமல் விட்டுட்டான். தன் சுயநிதியில் நிற்கிறத விட்டுட்டு தானே தான் செஞ்சு இந்த பிரச்சனை சரி பண்ணிடலாம், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி கத்தருக்கு காத்திருந்து அதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லலை. அதெல்லாம் உன் பிரச்சனை, உன் பாவத்தை போக போதுன்னு சொல்ல வரேன். 4 பேருக்கு நல்லது பண்ணி சுத்தபத்தமாக வாழ்ந்து ஒழுக்கமாக வாழ்ந்து நீதி நிலைநாட்டி ஒன்றும் இல்லை, நரகு தான் போயிடுவோம் பாவனி. 2 பேர் வராங்க பைபிளில். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும். அதில் ஒருத்தன் தன்னோட நீதியில் நிற்கிறான், அவன் நிராகரிக்கப்படுறான். ஒருத்தன் பாவின்றது ஒத்துக்கிறான், அவன் ஏற்றுக்கொள்ளப்படுறான். அந்த வசனம் தான் இந்த வசனம். லூக்கா 18:10-14 வரைக்கும். 2 மனுஷர் ஜெபம் பண்ணி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போல 20 நாள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம். நல்ல விஷயம், நல்ல ஒரு வாழ்க்கை வாழறான். ஆண்டவரே, நான் இந்த பரிகாரர் கிடையாது, அநியாயக்காரர் கிடையாது, விபச்சாரர் கிடையாது, மற்ற மனுஷன் போல ஒரு கெட்ட வாழ்க்கை நான் வாழலை. இங்கே ஒருத்தன் வந்திருக்கிற ஆயக்காரன், மக்களுடைய பணத்தை பிடிங்கி சாப்பிட்றான், அவனை மாதிரி கூட நான் இல்லை. அதனால் உண்மை ஸ்தோத்திரிக்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழறேன், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு சொல்கிறான். வாரத்தில் 2 நாள் உபவாசம் போடுறேன், சம்பாதிக்கலாம் தசமாக கொடுறேன்னு சொல்லி அவன் ஒரு நீதியில் நிற்கிறான். இப்போ அந்த ஆயக்காரன் தூரத்தில் நிற்கிறான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களில் வானத்துக்கு எடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல. யாரு? எல்லாத்தையும் ஒழுங்காக செஞ்சானே அவன் அல்ல. இவனே நீதிமானாக்கப்பட்டவனா? நீதிமானாக்கப்படுறது ரட்சிப்பு, ரட்சிக்கப்படுதுன்னு அர்த்தம். தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? அப்போது இந்த ரட்சிக்க மனுஷன் பெறணும்னா தன்னுடைய சுயநீதியை கொண்டாந்து நிற்க வைக்கிறது, தன்னாலான நல்லதை செஞ்சு பார்க்குறது, கர்த்தருக்கு பிரியப்படுத்துகிற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தால் நம்ம ரட்சிக்கப்படலான்னு இடத்துல வளர்த்துக்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு இருக்கிற நிலையிலிருந்தே அப்படியே ஆண்டவரை மனதார இன்றைக்கு இருக்கிற நிலையில் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ ஒரு மனுஷன் பார்க்க வந்தான். இதே போல் இன்னொரு ஆயக்காரன், அவன் யாருன்னா சகை, இன்னொரு ஆயக்காரன் ஒருத்தன் சகை, அவன் குள்ளனாக இருந்தான். அது பார்த்தீங்கன்னாக்கா லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 1-10 வரைக்கும் வருது. இயேசுன்னு சொல்லலாம். அவர் யாருன்னு பார்க்கலாம்னு சொல்லி ஒரு மருத்துவமனை நின்றுங்கண்ணா. கரெக்டாக இயேசு அங்கே தான் நின்னார். சகைவே கிட்டே சீக்கிரமாக இறங்கி நான் வீட்டை தங்கினார். ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி கேரக்டர் என்கிட்ட இல்லையா ஆண்டவரே? இல்லைப்பா, இருக்கிறவரை நான் அவனை ஏற்றுக்கிறேன், இப்போவே ஒப்புக்கிட்டு உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு போனான் இயேசு உள்ளத்தில். அன்பானவர்களே, இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு நான் சர்ச்சைக்கு வரேன், என்கிட்ட சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, கரெக்ட் பண்ணி ஆண்டுகிட்ட வரேன்னா வரவே முடியாது. அது சுயநீதி. அது உங்களை இருக்கிற வண்ணமாகவே அவர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். அப்போ தான் இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற முடியும். அது நம்முடைய பங்கில் நம்ம எடுக்கக்கூடிய முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? எந்த ஸ்டேஜில் இருக்கிறோமோ அந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம கற்றுக்கிட்ட நான் வர்றது. இப்போ நாங்கள் பவுல் சீலாம் பிடிச்சி ஒரு சிறைச்சாலை வச்சு அடேன்னு அடிச்சோடனே நடுராத்திரி ஜெபம் பண்ணுறாங்க. சிறைச்சாலை அஸ்திபாரெலாம் ஆட்டம் கொடுக்குது. அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த சிறைச்சாலை வார்டன் என்ன பண்ணான், ஐயோ நாளைக்கு நம்ம வேலை போய்ட்டோம், நம்மளை கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு இவனே தற்கொலை செய்து கொள்ள போகிறான். அப்போது இவனுக்கு கெடுதி ஒன்று செஞ்சு கொள்ளாதப்பா, நான் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி அங்கே பவுல் சீலாமல் சொல்கிறாங்க. அப்போ அவன் ஒரு கேள்வி கேட்குறான். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 30-33 வரைக்கும், அவர்களை வெளியே அழைத்து ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்வேன்? இந்த மக்கள் கேட்குற கேள்வி அதான். ரட்சிக்க பண்ணணுமா? அப்போ நான் என்னங்க பண்ணோம்? சுத்தமாக வாழணுமாங்க, பரிசுத்தமாக வாழணுமாங்க, நல்லவனாக வாழணுமாங்க, யோகியனமாக வாழணுமாங்க, கடவுள் நிறைய பணம் கொடுக்கணுமாங்க, கடவுள் ஊந்து தேனணுமாங்க, கடவுள் நம்ம நேர்ந்துக்கணுமாங்க, ஒருபோது இருக்கணுமாங்க, சுத்தபத்தமாக இருக்கணுமாங்க, கடவுளுக்காக நான் என்னை அப்படியே அர்ப்பணிச்சிடணுமாங்க,
என்னதான் கடவுளுக்காக பண்ண இது பண்ண கடவுள் ஏற்றுக்குவாரே? இல்லை, உனக்காக கடவுள் உன்னால் முடியாத ஒன்றை செய்திருக்கிறார். அதனை இருக்கிற நிலையிலிருந்து நீ ஏற்றுக்கொண்டு நீ பாவி என்பதை ஒத்துக்கொண்டு இயேசுவின் முகத்தில் வாரம் என்று இயேசுக்குள்ள திறந்து கொடுத்தால் இந்த ரட்சிப்பு இப்போ உனக்கு கிடச்சிடும். இதுக்காக நீ ஸ்டெப் எடுக்க வேணாம். ஸ்டெப் அவர் எடுத்துட்டார். என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அது ஒன்று நடக்க போடலான்னு தெரியுது. ஸ்டெப் அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டார். அதான் இவங்க நான் இவங்ககிட்ட வந்து ஆண்டவன் மாறே இவங்க ஆண்டவன் தான் அவர் சொல்கிறப்பா, உண்மையான ஆண்டவர் அவரு ஒன்று அர்த்தம் சொல்லுது. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி. என்ன ஆண்டவன் சொல்லிட்டு அதை ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை விசுவாசி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே வழி இருக்கிற நிலையிலேருந்து நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவன் இருக்கிற நிலையில் ஒப்புக் கொடுத்தான். அன்றைக்கே ஞானஸ்தானம் அவனுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ரோமர் 3:10-12 வரைக்கும் இன்றைக்கி மக்கள் இருக்கிற நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்தப்படி நீதிமான் ஒருவனும் இல்லை. இதுதான் இருக்கிற நிலை. ஒரு நாய்களும் இல்லை. அதுக்காக நீதிமானாக மாறத்துக்கு முயற்சிட்டு சொல்லி பைபிள் வசனம் சொல்லலை. அப்படி மாறினா அது பேர் சுயநீதி. நானே நீதிமானாக்கின்னு நினச்சினாக்கா அது பேர் சுயநீதி. அப்படி ஆக்கிக்கொள்ள முடியாது. நீதிமானாக காட்ட முடியாது. தேவனை அதை ஏற்றுக்கிறது இல்லை. அவரே நீதிமான் ஆக்கும்படி ஒன்றை செய்திருக்கிறார் சிலுவையிலே. என்னுடைய பாவத்திருத்த குமாரன் மேலே சுமத்தி எனக்காக அவரை பாவமாக்கி என்னை நீதி ஆக்கியிருக்கிறார். அதை என் மனதார ஏற்றுக்கொள்ளும் போது நான் நீதிமானாக இருக்கிறேன். நீதியை நான் சம்பாரிச்சதில்லை, பெற்றுக்கொண்டது. நீதியை சம்பாதித்ததில்ல. என்னது? சிலர் சம்பாதிக்க முடியாது, பெற்றுக்கொள்ள தான் முடியும். சூரிய ஒளியை சம்பாதிக்க முடியுமா? கர்த்தர் உண்டாக்குனார் சூரியன். நல்லூர் மேலும் தீயூர் மேலும் அதிலே சொல்கிறாருப்பா, நீ அதை சம்பாதிக்க முடியாதுப்பா, உருவாக்க முடியாது, நானே உருவாக்க பெற்றுக்கொள்ள தான் முடியும். நிலவு ஒளியை சம்பாதிக்க முடியுமா? பெற்றுக்கொள்ள தான் முடியும். சிலதான் சம்பாதிக்க முடியாது. அதை பார்க்கல வெளியேற பெற்ற ஒரு ரட்சிப்பு. இதை நீங்கள் சம்பாதிக்கவும் முடியாது, நீங்கள் பெற்றுக்கொள்ள தான் முடியும். இது சம்பாதிக்கிற முயற்சி விட்டு ரோமர் 10:8-10 சொல்லுது, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. எந்த வார்த்தை? இப்போ பிரசங்கம் பண்ணுற அந்த வார்த்தைன்றார். இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுற வார்த்தை இது. இந்த வார்த்தை ரொம்ப கிட்ட வந்துச்சு, உன் வாயில் வந்துச்சு, உள்ளத்தில் ஒருத்தர் ரெடியாக இருக்குது. நீ என்ன பண்ணோம்? என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போது ஆவியாக இருக்க ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா இருக்கிற வண்ணமாகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படாத மக்களுடைய பங்கு. இப்போ ரட்சிக்கப்பட்ட மக்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கு. அது என்னங்க? அது ஏன் நம்ம சபையில் நிறைய பிரசங்கம் பண்ணிட்டோம். 2% வாசித்து முடிச்சிடுறேன். சங்கீதம் 37:39-40. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். நீதிமானா ரட்சிக்கப்பட்டவன். நீதிமான்னா அவனுக்கு வாழ்க்கையில் உபத்திரங்கள் வருது, துன்பங்கள் வருது, தோல்விகள் வருது, அடுக்கடுக்கான இழப்புகள் வருது. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். அதுவும் கர்த்தரால் தான் வருது. இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடினால் அவரை துன்மார்க்கருடைய கைக்கு நீங்களாக்கி தப்புவித்து ரட்சிப்பார். நீதிமானுடைய ரட்சிப்பு ஒன்றுக்குது. என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டங்க, ஆனால் இன்னும் நான் தரித்திரமாக தாங்க இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டங்க என்ன வியாதியாக வாழ்க்கையில் இருக்குதுங்க. ரட்சிக்கப்பட்டவங்க இன்னும் ட்ரீட்மெண்ட் தாங்க இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவங்க இன்னும் வாழ்க்கையில் குடும்பத்தை சண்டை சச்சரவு பிரச்சனை போராட்டம். ரட்சிக்கப்பட்டவங்க எடுத்ததெல்லாம் தோல்வி. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாமே நஷ்டம். நீதிமானானா வாழ்க்கையில் இன்னும் இந்த காலத்தில் ரிலீஸ் ஆகணும். எப்படி ரிலீஸ் ஆகும் தெரியுமா? இதே சங்கீதம் 34:15 நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்கள் எல்லா உபத்திரங்களும் நீங்களாக்கி விடுகிறார். இந்த கர்த்தருடைய கண்களாம் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்குதான். அவருடைய செவிகள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரணம் தெரியுமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியக்கூடிய இந்த கெப்பாசிட்டி நீதிமானுக்கு இருக்குது, பாவி கிடையாது. பாவிக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிற நிலையிலிருந்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது. அவனுக்கும் சுவிசேஷ வார்த்தை தான் அறிவிக்கப்படுது, நீதிமானுக்கும் சத்தியம் வார்த்தை தான் அறிவிக்கப்படுது. அப்போ ரட்சிப்பில் 2 பாட்டு இருக்குது. ஒன்று, ரட்சிக்கப்படாதவர்களை பாவிகள் என்ற வேதவசனம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட நீதிமன்ற வேதவசனம் அழைக்கிறது. ரட்சிக்கப்படாதவனுக்கு இயேசு பரிகாரியாக இருக்கிறார், ரட்சிக்கப்பட்டவனுக்கும் இயேசு தான் பரிகாரியாக இருக்கிறார். அவன் சுவிசேஷத்தை மனமும் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நீதிமான் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சபைக்கு வந்து வார்த்தை கேட்டு அவன் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிற வார்த்தையை விசுவாசிக்கும் போது அவன் வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியே வந்துடுவான். சரி, நமக்கு நேரம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வசந்த வாசத்தை முடிச்சிடறேன். 1:4-18 நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் நீதிமான ரட்சிக்கப்பட்டவன்
அவன் வாழ்க்கையிலே பிரச்சனை சால்வ் ஆனாக்கா அவன் உன்னை பார்த்து எப்படி வருவான்னு சொல்கிறார். ஏன் சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு நிறைய பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அவனை சால்வ் பண்ணி கொடுத்துருவாரான். அப்போ என்ன தெரியுமா அர்த்தம்? உனக்காக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, நடத்துவதற்கு ஆவியானவர் இருக்கிறார், இங்கே ஒரு திருச்சபை இருக்கிறது, ஒரு போதகர் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிற சத்தியத்தை நடத்துவதற்கு நீ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆவியானோட நடத்துதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வார்த்தை கேட்பனால் இயேசுக்கு உழுந்து ஊழியம் செய்யலாங்கன்னா பிரச்சனை இருக்க முடியும். அப்படிதான் மார்த்தாள் பண்ணான். இயேசுக்கு உழுந்து ஊழியம் செய்யலாம், ஆனால் பிரச்சனை இருக்க முடியும். இயேசுடைய சித்தத்தை செய்யலாம், அநேக காரணம் கொடுத்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தான். ஆனால் மரியாதை ஒன்று செஞ்சான், இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவரோட வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, முன்னுரிமை கொடுக்கிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுப்பீர்களானால் மிகுந்த சந்தோஷம் நீதிமான் வாழ்க்கையிலே. ரட்சிக்கப்படாத மனுஷன் தன் சுயநீதியிலே சுய முயற்சியிலே கடவுள் உறவை சம்பாதிப்பதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே நான் பாவி, என் பாவத்துக்கு அன்னை வார்த்தை என்னால் யாராலும் செய்ய முடியாது, நீர் இதை செய்திருக்கு நான் மனதார ஏற்றுக்கொண்டு சொல்லும்போது அந்த சந்தோஷம் வாழ்க்கையில் உண்டாகிறது. இதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.